ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் மேத்யூ தாமஸ், இவரோட ரியல் நேம் மேத்யூ தாமஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, பிரேமலு படத்தில் வந்து அமல் டேவிஸ்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், கார்னாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் மேத்யூ தாமஸ். அவர் இந்த படத்தில் மெயின் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் நல்லா ஓப்பனிங் சீனில் நல்லா ஜாலியாக வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி திருறாப்புல. இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் ஒன்று வருது இவரோட செல்லுக்கு. அதில் நான் இந்த மாதிரி உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை வந்து நேற்று நைட்டில் இருந்து காணா, இமீடியட்டாக நீங்கள் கிளம்பி கொச்சினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரக்க பறக்க கொச்சினுக்கு போகிறாப்புல. தன்னோட ஃப்ரெண்டும் வந்து கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனவுடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அண்ணன் இப்படி தான் என்னை வர சொல்கிறதுக்காண்டி ஏதாவது ப்ராங்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் அதோட சேர்ந்து இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, இல்லை உண்மையிலே காணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அப்போ தான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அண்ணனை உண்மையிலே ஆளை காணா அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாப்புல, என்னங்க நடந்துச்சு, எதனால ஆளை காணா, எங்கே போனால் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை அவன் வந்து முதல் நாள் நைட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து என்னை ஏமாற்றிட்டா, என்னை லவ் பண்ணி என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. சரி யாருங்க அந்த லவ்வரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அந்த பொண்ணு ஒரு டாக்டரு, டென்டல் டாக்டரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஃப்ரெண்டு. சரி வாங்க அந்த பொண்ணை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் அப்போ கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் யாருக்கு, நம்ம மேத்யூ தாமஸ்க்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்மளை அண்ணனை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அண்ணனோட செல்ஃபோனை வச்சு அவன் எங்கே இருக்காங்கிற லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹேக்கருக்கு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. அவர் என்ன சொல்லிடுறாரு, நான் வேற ஒரு ஊரில் இருக்கேன், எனக்கு பதிலாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இப்போ அந்த ஃப்ரெண்டாக வர்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் உங்களுக்கு பிரேமலுவில் நான் சொன்னேன் இல்லையா, அமல் டேவிஸ், அவர் தான் இவர். இவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கீத் பிரதாப். ஸோ இவர் இந்த படத்தில் ஹேக்கராக வராரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சரி நீ என்னோட அண்ணனை எங்கே இருக்கா கண்டுபிடின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் இருக்கிற செல்ஃபோன் டவரை வச்சு அந்த லொக்கேஷனுக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனால் என் ஃப்ரெண்டு, அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் வந்து வீட்டில் இருக்கான். நீ எங்கடா இங்கே வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இவங்க 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு உண்மை ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு 1,50,000 ரூபா பணம் வாங்கியிருந்தான், கடந்த 8 மாதமாக செலவு பூரா நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டேஜில் என்னையவே ஒரு மாதிரியாக பேசிட்டேன், அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறான். கூடவே இன்னொரு உண்மை என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரேக்கப் ஆச்சு பாருங்க டாக்டரு, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் அண்ணனை நான் பிரேக்கப் பண்ணி 4 மாதத்துக்கு மேலே ஆகுது, உங்கள் அண்ணனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அப்போ யாரா அந்த லவ்வரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம். தன்னோட அண்ணன் எங்கே போனா அப்படிங்கிறதுக்கும் விடை கிடைக்கல. ஸோ தன்னோட அந்த ஏமாத்தின லவ்வர் யாரு, இவங்க அண்ணன் எங்கே போனா, இது 2க்கும் விடை கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதோட படம் தான் இந்த ப்ரோமான்ஸ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கேரக்டர் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் டைரக்டரு ஒவ்வொரு கேரக்டரையும் பிளேஸ் பண்ண விதம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி எல்லா கேரக்டரையும் செலக்ட் பண்ணதும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம மேத்யூ தாமஸ்க்கு அண்ணனோட ஃப்ரெண்டாக வர்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் அசோகன். இவர் யார் அப்படின்னா, ரோமாஞ்சம் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெக்குலியர் கேரக்டர் நடிச்சிருப்பார். அதுக்கடுத்து மேத்யூ தாமஸோட அண்ணனாக வர்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷாம் மோகன். இவர் பிரேமலு படத்தில் வில்லனாக வருவார். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது போக லீடிங் கேரக்டரில் வந்து நம்ம மகிமா நம்பியார் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலாபவன் சைஜான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி லீடிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நான் பலம்னே சொல்லுவேன். அதனால தான் நம்ம படத்தை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. காமெடிக்கு சொல்லவே வேணாம்.
ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக சீரியஸ்னஸ் ப்ளஸ் காமெடி ரெண்டுமே சேர்த்து கொண்டு போயிருக்காரு டைரக்டர். அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அருண் டி ஜோஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 15 மினிட்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பரபரன்னு போகும் கதை. எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன், காமெடி, த்ரில்லிங் எல்லாமே கலந்து இந்த படத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இது பக்கா ஃபேமிலி என்டர்டைன் மூவி. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரசிக்க வேண்டிய ஒரு நல்ல மலையாள படம். அதுவும் பிரேமலுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி இல்லை, இது வேற ஒரு கதை டெம்ப்ளேட்டுங்கிறனாலையும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கனால படத்தை நம்ம ஒன்றி பார்த்து ரசிக்க வைக்கிது. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.